அன்பானவர்களே, பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டோரே, நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய ஜெபங்களும். இப்பொழுதும் கூட நான் ஒரு 2 லைன் பாடிட்டு உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். நான் பாட்டு எழுதுவேன். என்னுடைய பாட்டு யூடியூப்பில் வருது, பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா மக்களையும் நான் கேட்டுக்கிறேன். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? சரி, இப்போது 2 லைன் பாடுறேன். என்னை அழைத்த உண்மையுள்ள என் தேவனாகிய கர்த்தாவே, என்னை அழைத்த உண்மையுள்ள என் தேவனாகிய கர்த்தாவே, என்றென்றும் உமது நாமத்தையே நான் துதிப்பேன், நான் துதிப்பேன். என்றென்றும் உமது நாமத்தையே நான் துதிப்பேன், எப்பொழுதும் துதிப்பேன். என்னை என்றும் கைவிடாத நேசரே, என்னை அழைத்த உண்மையுள்ள என் இயேசுநாதரே, என்னை அழைத்த உண்மையுள்ள என் இயேசுநாதரே, உன் சிட்சையை நானும் ஏற்றுக்கொள்வேன், உன் சிட்சையை நானும் ஏற்றுக்கொள்வேன். ஐயா, உன் சிட்சையை நானும் ஏற்றுக்கொள்வேன். காயப்படுத்தி காயம் கட்டும் என் நேசரே, என்னை காயப்படுத்தி காயம் கட்டும் என் நேசரே, என்னை அழைத்த உண்மையுள்ள என் இயேசுராஜனே, என்னை அழைத்த உண்மையுள்ள என் இயேசுராஜனே, என்றென்றும் உமது நாமத்தையே நான் உயர்த்திடுவேனே, என்றென்றும் உமது நாமத்தையே நான் உயர்த்திடுவேனே. ஐயா, தகப்பன் சிட்சையாத புத்திரன் உண்டோ என்றீர், தகப்பன் சிட்சையாத புத்திரன் உண்டோ என்றீர். என் தகப்பனே, உன் சிட்சையை நான் ஏற்றுக்கொள்வேன். ஐயா, என் தகப்பனே, உன் சிட்சையை நான் ஏற்றுக்கொள்வேன். ஐயா, என்னை அழைத்த உண்மையுள்ள என் இயேசுராஜனே, என்னாலுமே உமது நாமம் உயர்த்திடுவேனே, என்னை அழைத்த உண்மையுள்ள என் இயேசுராஜனே. நன்றி. இப்பொழுது நான் ஒரு சில பாடல்கள் எழுதுவேன். பாடல் யூடியூப்பில் வருது, பாருங்கள். என்ன செய்தி வருது, உங்களுக்கு ஏற்ற செய்தியாக இருக்கும். சிலர் மனதை இது ஆறுதல் படுத்துகிறதாகவும் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். நானும் ஒரு நாள் அப்படி ஆண்டவரை அறியாது இருந்தபோது என்னை தேடி வந்தார், என்னை அழைத்தார், என்னை பரிசுத்தப்படுத்தினார், என்னை வைத்திருக்கிறார், என்னை நடத்தி வருகிறார். அவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இப்பொழுதும் கூட ஒரு வசனத்தை உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். சங்கீதம் 75 சங்கீதம் 75:6 படிக்கிறேன், கேளுங்க. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலிருந்து ஜெயம் வராது. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து என்ன பண்ணாதான்? ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு ஒருத்தரை தாழ்த்தவும் முடியும், ஒருத்தரை உயர்த்தவும் முடியும். அவர் கரத்தில் தான் நம்ம இருக்கிறோம், இல்லைங்களா? நீங்கள் எல்லாரும் உங்கள் வாழ்க்கையில் 1000 எத்தனையோ ஒவ்வொருத்தரும் கஷ்டம் இல்லாதவங்களே கிடையாதுங்க. எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு வேதனை இருக்குது, எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது.
எல்லாரும் பிரச்சனை இல்லாதவர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லவே இல்லை. நம்ம எல்லாத்தையும் பேஸ் பண்ணி வாழும்போது என்ன பண்ணுறது, ஆண்டவர் நம்மளோட இருந்து நம்மளுக்கு அதிலிருந்து விடுதலை கொடுப்பார். அப்படியாக நம்ம விசுவாசிக்கிறோம், நான் விசுவாசிக்கிறேன். அப்படியாக தேவன் சிட்சியாத தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அது நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் சொல்லலை, அது வசனம் இருக்குது, எடுத்து படிங்க. அது மாதிரி தகப்பன் ஒரு பிள்ளையை சிட்சிக்கிறது போல் நம்மளை சிட்சிக்கிறாராம். நம்மளுக்கு நான் நிறைய நேரம் யோசிப்பேன், ஏன் இப்படி நம்மளுக்கு துன்பம் வருது, சிச்சை வருது, ஏன் மற்றவங்களால் பிரச்சனை வருது அப்படின்னு நினைப்பேன். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ, நம்மக்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கும், அதனால் ஆண்டவர் இதை அனுமதிப்பார். அப்படியாக யோபு சொல்கிறாரு, நன்மையை அனுபவித்த நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமான்னு சொல்லுவார் மனைவிக்கிட்ட. அவர்கிட்ட நன்மையை பெற்றமே தீமையை பெறக்கூடாதான்னு சொல்லுவார். யோபுல வசனம் இருக்குது. அதுபோல் அவர் நன்மையானதை கொடுக்கும்போது நம்ம ஏற்றுக்கொள்கிறோம்ல, அதுபோல் அவர் சிட்சைக்கும் போதும் நம்ம அவருடைய செயல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த சிட்சையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகவும் கர்த்தரிடத்தில் ஜெபம் செய்ய வேண்டும். அதற்காகவும் மரணத்தில் முட்டி போட்டு நம்ம ஜெபம் செய்யும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்பொழுது இந்த வசனம் என்ன சொல்கிறது, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது, கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து என்ன பண்ணாது, ஜெயம் வராது. மனிதர்கள் அதை சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்க, அவங்க அதை சொல்லுவாங்க, நம்மளுக்கு என்ன பண்ணாது, ஜெயம் வராது. ஒருத்தர் ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, அதில் ஒரு நன்மை இருக்கும், தீமை இருக்கும். நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், அது நன்மையா தீமையா அப்படின்னு. அதுக்காக மனிதர்களை நேசிக்கணும், மனிதர்கள்ட்ட அன்பாக இருக்கணும். அதுக்காக அவங்கள முழுசாக நம்பக்கூடாதுங்க. இது என் வாழ்க்கையில் நான் அனுபவித்தது. முழுசாக யாரையும் நம்பாதீங்க. மனிதனை நம்புவது விருதான்னு சொல்லப்பட்டிருக்கு. நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி எந்த மனிதனையும் நம்பாதீங்க. வாக்கு கொடுப்பாங்க, மாறிடுவாங்க. உங்களுக்கு அதை செய்கிறம்பாங்க, விட்டுருவாங்க. வர்றேன்பாங்க, வரமாட்டாங்க. அதை மாதிரி செய்வாங்க. மனிதனோட சூழ்நிலையே அப்படி மாறும். அப்படி அவங்க மாறுவாங்க. ஆனால் தேவன் என்ன பண்ண மாட்டார், எதையும் மாறவே மாட்டார். அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி கைவிடுவார்? அவர் சொன்னதை நிறைவேற்றும் அளவும் அவர் கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம அழைத்தவர் அவர். தேவன் தான் அழைத்தார், மனிதர்கள் அழைக்கவில்லை. மனிதர்களிடத்திலிருந்து எதுவும் இல்லை. அவர் அழைத்தார், அவர் ரட்சிப்பை கொடுத்தார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தார், உடுத்தி கொண்டோம், அவர்கிட்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் அவரை நோக்கி பார்க்கும்போது, அவர்களே வாழும்போது நம்மளுக்கு சிச்சைகள் வரும், நம்மளுக்கு கஷ்டங்கள் வரும், நம்மளுக்கு துன்பங்கள் வரும். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. மேற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் என்ன பண்ணாது, ஜெயம் வராது. அப்போ தேவனே நியாயாதிபதி. ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ஒருவனை தாழ்த்தவும் அவருக்கு முடியும், ஒருவனை உயர்த்தவும் அவருக்கு தான் முடியும். இப்போ மனுஷங்க நீ அப்படி போயிடுவேன், நீ இப்படி போயிடுவேன்னு சொன்னால் நம்ம போக மாட்டோங்க. மனுஷங்க நம்மளுக்கு சாபம் விட்டாலும் நம்மளை ஒன்றும் செய்யாதுங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கடவுளுக்கு உண்மையாக இருந்து பாருங்கள், அவர்கிட்ட சேருங்க, அவர்கிட்ட சொல்லுங்கள், நீ நியாயமாக நடங்க. ஆனால் என்ன பண்ணோம், நம்மளை எதுவுமே செய்யாது. காரணம் இல்லாமல் விடப்படுகிற சாபம் எதுவும் நம்மளை என்ன பண்ணாதான், தீட்டுப்படுத்தாது, பழிக்காது. அது நம்ம வாழ்க்கையில் காரணம் இல்லாமல் நம்மளை பாதிக்கிறது ஒன்றுமே நம்மளை செய்யாதுங்க. அது உலகத்தார் அப்படி, அவங்களுக்கு தெரியாது ஆண்டவரை பற்றி. அதனால் அவங்கக்கிட்டையும் நம்ம அன்பு காட்டுவோம், அவங்களுக்கு எடுத்து சொல்லுவோம். கேட்டால் கேட்குறாங்க, கேட்காட்டி போகிறாங்க. நம்ம கேட்குறவங்கள்ட்ட சொல்லுவோம், நம்மளோட ஆண்டவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும், நம்ம சொல்லணும் மற்றவர்களுக்கு. சொல்ல தான் நம்மளை அழைச்சிருக்காரு. அதனால் நம்ம அதையும் சொல்லுவோம். அப்புறம் இன்னொரு வசனம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உபாகமம் 8:5 அதிகாரம் 8:5 பாருங்கள். 8:5 பாருங்கள். உபாகமம் 8:5, ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஒருவன் தன் புத்திரனை, ஒரு மகனை ஒரு தகப்பன் சிட்சிக்கிறார், நல்லா இருக்கணும்னு தானே சொல்லுவார். அவன் அந்த பிள்ளைக்கு நம்ம அப்படி சிட்சையை கொடுத்து அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல புத்தியை சொல்லி புகட்டி அதை பெரம்பால் அடித்து ஒரு பிள்ளையை நல்லா திருத்தணும்னு ஒரு அப்பா நினைக்கிறார். அதுபோல் நம்ம தேவன் என்ன பண்ணுறாராம், நம்மளையும் சிட்சிக்கிறார். ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக என்று சொல்லப்பட்டிருக்கு. தகப்பன் ஒரு பிள்ளையை சிட்சிக்கிறது போல தான் நம்மளை சிட்சிக்கிறாராம். அதனால் நீ அறிந்து கொள்வாயாக அப்படின்னு உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோன்னு இருக்குது. நிறைய வசனங்கள் இருக்குது.
ஆனால் ஒரு தகப்பன் என்ன பண்ணுவார், பிள்ளைய நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீய வழியில் போனாலோ, ஒரு தீய செயல் செஞ்சாலோ, ஒரு வேண்டாத காரியங்கள் செஞ்சாலோ கூப்பிட்டு அடிப்பார், பெரும்பால கண்டிப்பார். அதுபோல் தகப்பன் நம்மளை சிரிச்சிக்கிறார் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் நம்மக்கிட்ட எது குறைகள் இருக்கும், குற்றங்கள் இருக்கும், நம்மக்கிட்ட கருத்திற்கு பிடிக்காத காரியங்கள் இருக்கும். அதனால் அந்த சிக்ஷைகள் வரும்போது நம்ம என்ன பண்ணணுமா, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும், அதை உணர்ந்து கொள்ள வேண்டும்னு இங்கே உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் ஜெயம் என்ன பண்ணோம், கிழக்கிருந்தும் வராது, மேற்கிலிருந்தும் வராது, என்ன பண்ணாது, எங்கேருந்தும் வராது, யார்கிட்ட இருந்து வரும், ஜெயம் எங்கே வரும், கர்த்தரால் வரும். அவர் கொடுப்பார் ஜெயம். ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். அதுவும் சங்கீதத்தில் பேசினேன், சொல்லியிருக்கிறேன், கேளுங்க, 75 இருக்குது. ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துறதுக்கு யாரால் முடியும், அவரால் மட்டும் முடியும். மனிதர்கள் சொன்னாலும் நம்ம தாழ்ந்து போயிட மாட்டோம், மனிதர்கள் சொன்னாலும் நம்ம உயர்ந்து போயிட மாட்டோம். மனிதர்களுடைய வாக்கோ பேச்சோ எல்லாமே விருதா. அவர்கள் மனிதர்கள், அவர்கள் கண்டபடி நியாயம் தீர்ப்பாங்க, கண்டபடி சொல்லுவாங்க, கண்டபடி பேசுவாங்க. அதையெல்லாம் நம்ம பெருசாகவே எடுத்துக்கக்கூடாது. அதை உதறி தள்ளி விட்டு அதை விட்டு தேவனிடத்தில் வந்து அவருடைய சிச்சை, அவர் நம்மளை ஒரு சிச்சிப்பார். அவர் யார் மூலமாவது சிச்சைகள் வரும், துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். அது வந்து தேவனே நீங்கள் எதுக்கு இதை அனுமதித்தீங்கன்னு அவருடைய பாதத்தில் உட்காந்து நீங்கள் இதை நான் சரி பண்ணுறதுக்கு, என்னை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுத்தீங்களா ஆண்டவரே, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே நம்மை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கும்போது, அந்த நேரத்துலையும் நம்ம ஜெபிக்கும்போது என்ன பண்ணுவார் ஆண்டவர், ஜெயமோ கர்த்தரால் வரும், அவரால் தான் வரும். ஜெயம் யாரால் வரும், கர்த்தரால் வரும், மனிதர்களால் வராதுங்க. எந்த மனிதனையும் நம்ப வேண்டாம், எந்த மனிதனையும் அவனுடைய வார்த்தைகளை நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டாம். மனிதனை நேசியுங்கள், மனிதர்களை நேசியுங்கள், ஆனால் அவர்கள் வார்த்தைகளை நீங்கள் விட்டு விடுங்கள். அவர்கள் சொல்லுவார்கள், நாளைக்கு ஒன்று செய்வாங்க, இன்றைக்கி சொல்லுவாங்க, 1 மணி நேரம் விட்டுருவாங்க. அப்படி தான் அவங்களோட வார்த்தைகள்லாம். ஆனால் தேவன் மாறாதவர், அவர் வாக்கு தத்தம் செய்து வாக்குகளை நிறைவேற்றுகிற தேவன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் மாறாதவர், அவர் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறவர். நம்மளை பேர் சொல்லி அழைத்தவர். நம்ம உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மளை அழைச்சிட்டாராம், தாயின் கருவிலே நம்மளை தெரிந்து கொண்டாராம். தாவீது ராஜா அப்படியாக சொல்லுகிறார். அவர் உணர்ந்து அவருடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி அவர் அந்த சிச்சையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு தான் தாவீது ராஜா தன் இருதயத்துக்கு ஏற்றவனேன்னு ஆண்டவர் சொல்கிறார் தாவீது ராஜாவை. அவர் பாவம் செஞ்சாருங்க, அவர் மனுஷன்தான் பாவம் செஞ்சார். ஆனால் அவர் தேவனிடத்திலே மனம் திரும்பினார், தேவனிடத்திலே சேர்ந்தார், தேவனிடத்திலே உட்கார்ந்தார், தேவனிடத்திலே ஜெபம் செய்தார், தேவனிடத்திலே அறிக்கை செய்தார். நாமளும் அதுபோல் இருப்போம். ஜெயம் யாரால் வரும், கர்த்தரால் வரும். கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து என்ன பண்ணாது, ஜெயம் வராது. அதுபோல் நம்மளுக்கு வர்ற சிக்ஷையில் என்ன பண்ணுவோம், நம்ம தேவனிடத்திலே சேர்ந்து, ஏனப்பா இதை அனுமதித்தீர், என்ன காரணம் என்று தேவனிடத்தில் கேட்டு, ஆண்டவரே நீ இதை அனுமதிக்கிறேன், நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று நம்ம யோபுவை போல ஆண்டவரை ஆசீர்வாதத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளும் போது நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறாமல் இருக்கலாமோ என்று கேட்குறாரு அவர். அதுலேயே எல்லாம் அடங்கிடுச்சு. அதனால் நன்மையும் தேவனால் கொடுக்கப்படுது, நம்மளுக்கு வர்ற சிக்ஷைகளும் என்ன பண்ணுது, தேவனால் தான் அனுப்பப்படுது. அதை நம்ம அபியாசப்படுத்தி வாழுவோம் மக்களே. தேவன் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். என்னை அழைத்த தேவன் என்ன, உண்மையுள்ளவர். இயேசுராஜா உண்மையுள்ளவர். அவர் நம்மளை கைவிடாத தேவன், கைவிடாத நேசர் என்று ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் நான். கைவிடாத நேசர் இயேசு அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். உங்களுக்கு இந்த பாட்டெல்லாம் யூடியூப்பில் வரும். இந்த செய்தியை பார்க்குற மக்களுக்கு ஒரு செய்தி, நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். நீங்கள் இதை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லதாக இருந்தாலும் சொல்லுங்கள், தீமையாக இருந்தாலும் சொல்லுங்கள், பிடிக்கலனாலும் சொல்லுங்கள், பிடிச்சாலும் சொல்லுங்கள். நன்றி மக்களே. நீங்கள் இந்த செய்தியின்படி அனைவரும் நீங்கள் இதை கேட்டு நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்னுடைய ஜெபங்களும் என்னுடைய வாழ்த்துக்களும். இப்பொழுது ஒரு சிறிய ஜெபம். என்னை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, அருமையான இந்த காலை பொழுதுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த கடந்த மாதங்கள் முழுவதும் நடத்தி இந்த 4வது மாதத்திலே 3ஆம் தேதியிலே ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறீர் ஜீவனோடு, நீர் கொடுத்த ஜீவனப்பா, சுக பல ஜீவனோடு வைத்திருக்க தயவுக்காய் நன்றி. எல்லா பிள்ளைகளோடு இருந்து நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆமாண்டவரே, நீ கொடுக்குற சிச்சையிலே பிள்ளைகள் உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவனை முறுமுறுக்காமல், தேவனை ஆண்டவரே நாங்கள் தேவன் இப்படி செய்தார் என்று உங்களுடைய நாமத்தை ஆண்டவரே அவர்கள் உயர்த்தி பிரஸ்தாபப்படுத்தட்டும் ஆண்டவரே. தேவன் தான் இதை அனுமதித்தார் என்று அவர்கள் கற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அவர்கள் அதை விசுவாசிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா விசுவாசிக்கட்டும், அதை ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஜெயம் கர்த்தரால் வருகிறது, கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் ஜெயம் வராது கர்த்தாவே, உம்மிடத்திலிருந்து வருகிறது கர்த்தாவே.
அப்படியாக தேவனே, நீ ஒவ்வொருவரையும் நீர் நியாயாதிபதி, நீ ஒருவனை உயர்த்தி ஒருவனை தாழ்த்துகிற தேவன். அப்படியாக எங்களை உயர்த்தவும் உம்மால் முடியும், என்னை தாழ்த்தவும் உம்மால் முடியும் கர்த்தாவே. என் தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொரு மக்களோடு இருந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இதை படிக்கிற இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் நீங்கள் தொடுங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் என்னுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.